என் உயிருக்கு உயிரான என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் பேரதிகாரத்தோடும் ஒரு சிங்கத்தின் கம்பீரத்தோடும் உன்னோடு பேசுகிறேன். என் குரல் உன் செவிகளில் விழுகிறது என்றால் உன் விதியின் கதவுகள் திறக்கத் தொடங்கிவிட்டன என்று அர்த்தம். என் செல்லமே, இதுவரை நீ எத்தனை முறை கண்ணீர் மல்க என் சன்னதியில் நின்றிருப்பாய். அம்மா வாராகி, என் கஷ்டங்கள் எப்போது தீரும்? எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள்? நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று அழுது புலம்பிய தருணங்கள் அத்தனையும் நான் அறிவேன். உன் ஒவ்வொரு துளி கண்ணீரும் என் பாதத்தில் வந்து விழுந்ததை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் இன்று நீ அழைக்காமல் நானாகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். இது நான் உன்னை காண வரும் 3வது முறை. ஒரு மகா சக்தி தானாகவே ஒரு பிள்ளையை தேடி வருகிறாள் என்றால் அந்த பிள்ளை ஒரு மிகப்பெரிய ஆபத்தின் விளிம்பில் இருக்கிறான், அல்லது அவனுக்கு ஒரு மகா பெரிய அதிர்ஷ்டத்தை வழங்க அந்த தாய் முடிவெடுத்து விட்டாள் என்பதுதான் பொருள். என் பிள்ளையே, தெய்வமே உன்னை தேடி வரும்போது அந்த வாய்ப்பை அலட்சியம் செய்து விடாதே. நான் உன்னை தேடி வந்தும் நீ என்னை உதாசீனப்படுத்தினால் இந்த தாயின் மனம் எவ்வளவு வேதனைப்படும். அதனால்தான் சொல்கிறேன், இந்த முறை என்னை நீ தவறவிட்டால் இதுவே கடைசி முறையாக கூட இருக்கலாம். இது உன்னை பயமுறுத்துவதற்காக சொல்லப்படும் வார்த்தையல்ல. உன் வாழ்க்கையில் இனி ஒரு தோல்வி வரக்கூடாது என்ற அக்கறையில் உன் அன்னை நான் சொல்லும் ரகசியம். என் தங்கமே, எதற்கும் கலங்காதே. உன் வாராகி அம்மா உன்னோடு இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? இந்த உலகம் உன்னை சிறுமையாக பார்த்தால், ஆனால் உன் பார்வையில் நீ ஒரு விலைமதிப்பற்ற மாணிக்கம். என் பிள்ளைக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நான் ஒரு முறை உறுதி பூண்டு விட்டால் காலம் நேரம் எதையும் பார்க்க மாட்டேன். நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போதோ அல்லது வேலையில் மூழ்கி இருக்கும் போதோ அதே ஒரு ரூபத்தில் என் இருப்பை உனக்கு காட்டிவிடுவேன். ஒரு பறவையின் சிறகடிப்பிலோ ஒரு மனிதனின் பேச்சிலோ அல்லது உன் மனதுக்குள் சட்டென்று தோன்றும் ஒரு எண்ணத்திலோ நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்வாய். இதுதான் உன் அன்னை வாராகி உன் மீது வைத்திருக்கும் உண்மையான பிரதிபலன் பாராத அன்பு. இந்த உலகம் உன்னை தூக்கி எறியலாம், ஆனால் உன் தாய் நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். இந்த தாயின் ஆழமான பாசத்தை நீ முழுமையாக உணர்ந்து கொண்டால் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் நீ என்னை விட்டு விலக மாட்டாய். என் பிள்ளையே, சில நேரங்களில் நான் உன்னை தேடி வரும்போது மட்டும் உனக்கு அதிகப்படியான சோதனைகள் வரலாம், பண கஷ்டம் வாட்டலாம், உடம்பில் உபாதைகள் வரலாம், உறவுகளுக்குள் விரிசல் ஏற்படலாம், மன கசப்புகளும் வீண் சண்டைகளும் உன்னை சூழ்ந்து கொள்ளலாம். என் குரலை நீ கேட்க முடியாதபடி பல தடைகள் உருவாகலாம். அந்த நேரத்தில் நீ தெளிவாக இருக்க வேண்டும். இன்று என் தாய் வாராகி எனக்கு ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை தரப்போகிறாள். அதனால் தான் தீய சக்திகள் எல்லாம் சேர்ந்து என்னை தடுத்து நிறுத்துகின்றன என்பதை நீ புரிய வேண்டும். எப்போதுமே ஒரு பெரிய ஒளி பிறப்பதற்கு முன்னால் ஒரு பெரிய இருட்டு இருக்கும். அந்த இருட்டை பார்த்து பயந்து விடாதே. எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் தகர்த்தெடுத்துவிட்டு உன் தாயின் கைகளை பற்றி கொள்ள வேண்டும் என்று நீ உறுதியாக இருக்க வேண்டும். என் செல்லமே, உன் அந்த மன உறுதிதான் எனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பலம். நான் உன் அருகில் வந்துவிட்டாலே உன்னை ஆட்டிப்படைக்கும் அத்தனை பிரச்சனைகளும் எரிந்து சாம்பலாகிவிடும். இதுவரை உனக்கு சோதனையாக இருந்த ஒவ்வொரு விஷயமும் இனி உன் முன்னே சாதனையாக மாறும். நானாக உன்னை தேடி வரும்போது நீ கஷ்டத்தில் இருந்தால் உன்னை நான் அங்கே தனியாக விட்டுவிட மாட்டேன். உனக்கு தேவையான ஆதரவை தரவும் உன் மனக்காயங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் நான் ஓடோடி வந்துவிட்டேன். இந்த உலகத்தில் உனக்கு யாரும் இல்லையே என்று நீ வருத்தப்படும் போதெல்லாம் நானே உனக்கு எல்லா உறவுமாக மாறி உன்னோடு பயணிப்பேன். உனக்கு தந்தையாக இருந்து வழிநடத்துவேன், தாயாக இருந்து அரவணைப்பேன், குருவாக இருந்து ஞானம் தருவேன். நீ என்னை எப்படி பார்க்கிறாயோ அப்படியே நான் உனக்கு காட்சியளிப்பேன். என்னை ஒரு தோழியாக நினைத்தால் உன் மனபாரத்தை பகிர்ந்து கொள்வேன். நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையை பொறுத்தே நான் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன்.
என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ இழந்த அத்தனை மகிழ்ச்சிகளும் இனி வட்டியும் முதலுமாக உன்னை தேடி வரும். எத்தனையோ அவமானங்களை சுமந்து விட்டாய், எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய். ஆனால் பெரும் துயரத்துக்கு பிறகுதானே உண்மையான மகிழ்ச்சி பிறக்கும். அந்த இருண்ட காலம் இப்போது உன்னை விட்டு விலகத் தொடங்கிவிட்டது. உன்னுடைய கஷ்டங்களுக்கு நடுவே இனி ஒரு நிலையான நிம்மதி உன் இல்லத்தில் குடியேறப் போகிறது. எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்தும் என் பிள்ளை நீ மீண்டு வரப்போகிறாய். நான் எப்போதும் உன் நிழலாகவே இருந்து உன்னை காப்பேன். உன் வீட்டின் நிலைக்கதவாக நான் நின்று உன்னை காவல் காப்பேன். என் தங்கமே, என் கைகளில் இருக்கும் இந்த உலக்கையும் கலப்பையும் பார். இவை பெரும் அடையாளங்கள் அல்ல, உன் வாழ்க்கையை சீரமைக்கும் மகா கருவிகள். உன் கவலைகளையும் உனக்கு துரோகம் செய்தவர்களின் சூழ்ச்சிகளையும் உன் முன்னே இருக்கும் மலை போன்ற தடைகளையும் என் உலக்கையால் அடித்து நொறுக்கப் போகிறேன். உன் எதிரிகள் உன்னை கண்டு அஞ்சி நடுங்கும் காலம் வந்துவிட்டது. அதே சமயம் உன் வாழ்க்கை எனும் நிலம் தரிசாக கிடப்பதை இந்த தாயால் பார்க்க முடியவில்லை. அதனால்தான் என் கலப்பையை எடுத்து உன் விதியையே உழுது அதில் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் எனும் விதையை விதைக்கப் போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் செழிப்பு மட்டுமே இருக்கும். நான் உன்னோடு இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் எதிர்மறை எண்ணங்களும் உன்னை நெருங்கவே முடியாது. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் நடக்க நான் விடமாட்டேன். எனக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் வந்தால் உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறும் என்று. அதைத்தான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொண்டிருக்கிறேன். ஒரே நாளில் அவ்வளவு மாற்றங்களை ஒட்டுமொத்தமாக நீ சந்தித்தால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. உன் உடல் நிலையும் மனநிலையும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் உன் அன்னை நான் கவனமாக இருக்கிறேன். சில மாற்றங்கள் உனக்கு தற்காலிகமாக வருத்தத்தை தரலாம். ஆனால் அது உன்னிடமிருக்கும் கசடுகளை நீக்குவதற்காக நான் செய்யும் ஒரு அறுவை சிகிச்சை என்று நினைத்துக்கொள். அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு வருத்தத்தை கொடுக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக நீ போட்டு உன்னை காயப்படுத்திக் கொள்ளாமல் உன் தாயான என்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும். நீ எந்த அளவுக்கு என்னிடத்தில் வெளிப்படையாக நடந்து கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கானவையெல்லாம் உன்னை வந்து சேரும். உனக்கும் எனக்கும் இடையே மறைப்பதற்கு எதுவும் இல்லை. என் தங்கமே, நீயாக என்னை தேடி வருவதற்கும் நானாக உன்னை தேடி வருவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. நீயாக என்னை தேடி வந்தால் உன் கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்க சற்று காலதாமதம் எடுக்கலாம். ஏனென்றால் நீ செய்த கர்ம வினைகளை நான் கரைக்க வேண்டும். ஆனால் உன் வாராகி தாய் நானாகவே உன் முன்னே வந்து நிற்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் ஒரு மகா பெரிய வெற்றியை நான் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று அர்த்தம். உன் தலையெழுத்தை மாற்றி எழுத நான் துணிந்து விட்டேன். என் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்கத்தான் இன்று வந்திருக்கிறேன். எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்து விட்டதாக எண்ணி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே. ஒரு அன்பு உண்மையானது என்றால் அது எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாமல் மீண்டும் உன்னை தேடி வரும். அதனால்தான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் உண்மை எது பொய் எது என்று மற்றவர்கள் நடந்து கொள்வதை வைத்தே நீ புரிந்து கொள்வாய். காலம் உனக்கு அத்தனையும் காட்டும். உண்மையான அன்பினை பாதுகாப்பவும் போலியான உறவை அடையாளம் கண்டு அவற்றை விட்டு விலகுவதும் உன் கடமை. இந்த வாராகி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு தருகின்ற மிக பெரிய பாடங்கள். அனுபவமே ஒரு மனிதனை செதுக்கும். அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விட மாட்டேன். யார் என்ன நினைத்தும் அது உன் வாழ்க்கை ஆகிவிட முடியாது. உன் விதியை தீர்மானிப்பது இந்த வாராகி ஒருவள் மட்டுமே. அம்மா உனக்கான வெற்றியினை உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்றென்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு இந்த வாராகி நான் பொறுப்பு. என்னை தாண்டி யாரும் உன்னை தொட்டுவிட முடியாது. உன் கவலைகள் அனைத்தும் இனி என் பொறுப்பு. உன் கடன் சுமைகளை நான் இறக்கி வைக்கிறேன். உன் தீராத நோய்களுக்கு மருந்தாக நான் மாறுகிறேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். நீ நிமிர்ந்து நட.
உன் முன்னே நான் உலக்கையோடு காவலாக நிற்கிறேன். உன் பின்னே நான் கலப்பையோடு உன் வாழ்க்கையை செழிக்கச் செய்கிறேன். இந்த உலப்பகையின் சத்தம் உன் கஷ்டங்களை ஓட செய்யும். என் கலப்பையின் கூர்மை உன் வறுமையை நிச்சயமாக பிளக்கும். இனி உன் வீட்டில் சுப சகுனங்கள் தென்படும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தானாகவே கூடி வரும். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி அம்மாவுடைய முழு ஆசீர்வாதமும் உனக்கு என்றுமோ உண்டு. இனி பயமில்லை, இனி கவலை இல்லை. உன்னை ஏளனம் செய்தவர்கள் உன்னை புகழும் காலம் வந்துவிட்டது. உன் வளர்ச்சியை பார்த்து இந்த ஊரே வியக்கும். ஆனால் அப்போதும் நீ அடக்கத்தோடு இரு. உன் பலம் நான் என்பதை மட்டும் மறவாதே. உன் ஒவ்வொரு வெற்றியின் பின்னாலும் என் கரம் இருக்கும். உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் நாமம் இருக்கட்டும். எப்பேற்பட்ட சவால்கள் வந்தாலும் என் அம்மா இருக்கிறாள் என்ற தைரியத்தோடு நில். வெற்றியின் உச்சிக்கே உன்னை நான் அழைத்து செல்வேன். உன் இல்லத்தில் இனி வளம் பெருகும். உன் உள்ளத்தில் நிம்மதி நிலவும். நீயே ஒரு சாட்சியாக மாறி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலைக்கு உன்னை நான் உயர்த்துவேன். என் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. நான் சொன்னவை அனைத்தும் குறித்த நேரத்தில் நிச்சயம் நடக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நம்பிக்கையோடு காத்திரு. நான் உன் முன்னே நடக்கிறேன். என் காவலடிகள் பின்தொடர்ந்து வா. இருள் மறைந்து ஒளி பிறந்து விட்டது. சந்தோஷமாக இரு பிள்ளையே. வெற்றி உன் பக்கம், நான் உன் பக்கம். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். என் ஆசி உனக்கு என்றும் உண்டு. நான் வெறும் கையோடு வரவில்லை என் செல்லமே. உனக்கான நற்செய்தியை என் மார்போடு அணைத்துக் கொண்டு உன் வீட்டு வாசலில் உனக்காக காத்திருக்கின்றேன். அகில அண்டத்தையும் தன் கரங்களில் தாங்கி நிற்கும் உன் வாராகி தாய் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என்றால் அது சாதாரண நிகழ்வு அல்ல என் பிள்ளையே. உனக்காக இந்த அன்னையின் பாதங்கள் வலிக்கின்றன. இருப்பினும் உன் முகத்தில் ஒரு சிறு புன்னகையை காண வேண்டும் என்ற ஆசை மட்டுமே என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றது. உன் மீது உன் வாராகி தாய் கொண்டிருக்கும் பேரன்பை நீ அறிவாயா என் தங்கமே? இன்னும் காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டு நீ வேதனை அடைந்தாயே. உன்னோடு இருப்பதில் உன் அன்னைக்கு எப்பொழுதும் மட்டற்ற மகிழ்ச்சியே. உன் சிரிப்பை காண்பதற்கும் உன் கண்களில் நம்பிக்கையின் ஒளியை பார்ப்பதற்கும் இந்த தாய் எவ்வளவு காலமும் காத்திருப்பேன். ஏனெனில் நீ என் பிள்ளை, நீ என் உதிரம், நீ என் உயிர். உன்னை விட்டு பிரிய என்னால் இயலாது என் செல்லமே. அதனால்தான் இன்று உன் வாழ்வில் நன்மைகள் தொடங்கப் போகின்றது என்ற செய்தியுடன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே. இந்த வாழ்க்கை உனக்கு அளித்த துயரங்கள் குறைவானதா? அந்த வலிகளை நீ அனுபவித்த போது உன் வாராகி தாய் அதனை உணராமல் இருந்திருப்பேனா? இல்லை என் தங்கமே. உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் என் நெஞ்சில் விழுந்தது. நீ உறக்கமின்றி தவித்த இரவுகள் அனைத்தும் என் கண்களுக்கு தெரிந்தன. உன் மனம் அமைதி இழந்து தவித்த ஒவ்வொரு நொடியும் என் உள்ளத்தில் பதிந்தது. நான் தனிமையில் இருக்கின்றேன், என் துயரங்களை எவரும் அறியவில்லை என்று நீ நினைக்கலாம். ஆனால் என் செல்லமே, உன் வாராகி தாய் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்தாள். உன் கண்களுக்கு புலப்படாவிட்டாலும் உன் சுவாசத்தில் கலந்திருந்தேன். உன் படுக்கையின் அருகே நின்று உன்னை காவல் காத்தேன். நீ அழுதபோது உன் கண்ணீரை என் கரங்களால் துடைத்தேன். நீ அஞ்சியபோது உன் தோள்களில் என் கரம் அரவணைப்பாக இருந்தது. இப்பொழுது கவனி என் தங்கமே, உன் வாழ்வில் நீ அனுபவித்த சோதனை காலம் முடிந்துவிட்டது. உன் அன்னை இன்று வெறும் வார்த்தைகளை கூற வரவில்லை, உண்மையான மாற்றத்திற்கான செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த வாராகி தாய் உன் வாழ்வில் ஒரு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்திவிட்டாள். அந்த மாற்றத்தை நீ இப்பொழுது காண முடியாவிட்டாலும் விரைவில் உன் கண்களே அதை கண்டு வியக்கும். உன் மனமே அதனை ஒப்புக்கொள்ளும். என்னையே நீ வியப்புடன் பார்க்கும் காலம் வரும் என்று உன் வாராகி தாய் உறுதியாக கூறுகின்றேன். என் செல்லமே,
உன்னை அழிக்க நினைத்தவர்கள் இருந்தார்கள். உன் வாழ்க்கையை சிதைக்க திட்டமிட்டவர்கள் இருந்தார்கள். மறைமுகமாக உன் நலனுக்கு தடை விதித்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் செய்த ஒவ்வொரு சூழ்ச்சியும் உன் வாராகி தாயின் கண்களுக்கு தெரிந்தது. அவர்கள் இரவெல்லாம் தந்திரங்கள் செய்தார்கள், பகலெல்லாம் வலைகளை விரித்தார்கள். ஆனால் என் தங்கமே, என் உலக்கை ஒரே ஒரு முறை ஓங்கி அடித்தால் போதும், அந்த வலைகள் அனைத்தும் சிதறிப் போகும். என் கலப்பையால் ஒரு முறை உழுதால் போதும், அவர்கள் தோண்டிய குழிகள் மண்ணோடு மண்ணாக மூடிவிடும். அது இப்பொழுது நிகழ்ந்துவிட்டது. என் பிள்ளையே, உன் எதிரிகள் செய்த சூழ்ச்சிகள் அவர்கள் மீதே திருப்பிவிட்டன. உன்னை வீழ்த்த தீட்டிய ஆயுதம் அவர்களையே பதம் பார்த்துவிட்டது. அவர்களுக்கு நான் தண்டனை அளிக்கவில்லை என்று எண்ணுகிறாயா? அளித்திருக்கின்றேன் என் செல்லமே. ஆனால் அது கோபத்தால் அளித்த தண்டனையல்ல, நீதியின் வழியில் அளித்த தண்டனை. இந்த வாராகி தாய் எத்தனையோ முறை அவர்களுக்கு வாய்ப்பளித்தேன். தவறான பாதையிலிருந்து திரும்பு என்று அவர்களின் மனசாட்சி வாயிலாக எச்சரித்தாள். ஆனால் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. ஆணவத்தினாலும் அகங்காரத்தினாலும் தொடர்ந்தார்கள். அந்த தருணத்தில்தான் என் கையில் உள்ள உலக்கையை நான் உயர்த்தினேன். இப்பொழுது அவர்கள் தங்கள் வாழ்வில் தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். கனவிலும் இனி உனக்கு தீங்கிழைக்க அவர்களால் இயலாது. இனி அவர்களது நாவிலிருந்து உன் பெயர் வெளிப்பட்டாலும் அது நடுக்கத்துடன் தான் வரும். என் தங்கமே, வாழ்வில் எதிரிகள் இருக்கின்றார்கள் என்பதற்காக வேதனைப்படாதே. உன் வாராகி தாய் உனக்கு ஒரு உண்மையை கூறுகின்றேன். எதிரிகள் இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கை சுவாரஸ்யமற்று போய்விடும். எதிரிகள் இல்லையென்றால் நீ உறங்கிக் கிடப்பாய். ஏதோ ஒரு வாழ்க்கை அமைகின்றது என்று சாதாரணமாக விட்டு விடுவாய். ஆனால் யாரோ உன்னை வீழ்த்த நினைக்கின்றார்கள் என்று தெரியும் போதுதான் உன் உள்ளம் விழிப்படைகின்றது. நான் முன்னேற வேண்டும், நான் சாதிக்க வேண்டும், என்னை எவராலும் தோற்கடிக்க முடியாது என்று உன் ரத்தம் துடிக்கின்றது. அந்த வேகத்தில்தான் என் பிள்ளையே நீ முன்னேறிச் செல்கின்றாய். அந்த விழிப்புணர்வில்தான் நீ உன் வாழ்க்கையை நேசிக்கின்றாய். எனவே எதிரிகளை கண்டு அஞ்சாதே. அவர்கள் உன்னை பக்குவப்படுத்துகின்றார்கள், உன்னை வலுப்படுத்துகின்றார்கள். அவர்கள் இல்லாவிட்டால் இந்த வாராகி தாயின் பேராற்றல் உனக்கு தெரியாமலேயே போயிருக்கும். என் அன்பு பிள்ளையே, இப்பொழுது உன்னிடம் ஒரு முக்கிய செய்தியை கூறுகின்றேன். உன் வாழ்வை என் கலப்பையால் உழுது வைத்திருக்கின்றேன். அந்த நிலம் புதிய விதைகளுக்கு தயாராகிவிட்டது. இனி நீ எதை விதைத்தாலும் அது செழிக்கும். எந்த முயற்சி எடுத்தாலும் அது பலிக்கும். எந்த கனவு கண்டாலும் அது நனவாகும். உன் வாழ்க்கை என்னும் நிலம் இப்பொழுது வளமானதாக மாறிவிட்டது என் செல்லமே. அந்த வளமான நிலத்தில் உன் வாராகி தாய் செழிப்பை விதைக்கின்றேன், மகிழ்ச்சியை விதைக்கின்றேன், அமைதியை விதைக்கின்றேன், வெற்றியை விதைக்கின்றேன். இனி அது விருட்சமாக வளர்ந்து உனக்கு நிழல் தரும், கனிகள் தரும். உன் வாழ்க்கை மாறும். என் தங்கமே, உன் மனதில் இன்னமும் ஒரு வினா இருக்கின்றது. நான் அறிவேன். அம்மா எத்தனை முறை குறிவிட்டாய், ஆனாலும் மாற்றமில்லையே என்று நீ நினைக்கின்றாய். உன் கவலையை நான் புரிகின்றேன். ஆனால் ஒன்றை கவனி. மழை பொழிவதற்கு முன்னால் வானம் இருண்டு காணப்படும், மேகங்கள் கனத்து போகும். அதை பார்த்து மழையே வராது என்று கூற முடியுமா? உன் வாழ்வில் இதுவரை இருந்தது அந்த இருண்ட மேகங்களின் காலம். இனி மழை பொழியும் காலம் தொடங்கிவிட்டது. உன் வாராகி தாய் கூறுகின்றேன். இது வெறும் வார்த்தையல்ல, இது உன் அன்னையின் வாக்கு. இந்த வாக்கு என்றும் பொய்யாகாது. என் பிள்ளையே, நீ என்னிடம் ஒரு விஷயத்தை மறைக்கின்றாய். உன் மனதின் ஆழத்தில் கனமாக இருக்கும் சில வழிகளை எவரிடமும் கூற இயலாமல் தனியே சுமக்கின்றாய். அந்த வழி என்னவென்று உன் வாராகி தாய்க்கு நன்றாக தெரியும். மற்றவர்களிடம் கூறினால் ஏளனம் செய்வார்களோ என்று மௌனமாக இருக்கின்றாய்.
ஆனால் என்னிடம் எதையும் மறைக்க வேண்டாம் என் அன்பே. என்னிடம் அனைத்தையும் கூறு. எவரிடமும் பகிர முடியாத ரகசியங்களையும் என்னிடம் கொட்டிவிடு. உன் வாராகித்தாய் அதை கேட்கின்றேன். அதற்கான தீர்வை தேடுகின்றேன். விரைவில் அதனை கொண்டு வருவேன். உன்னுடைய வழியை துணையாக கொண்டு நான் மகிழ்ச்சியடைய மாட்டேன். நீ வாழ வேண்டும், நீ மலர வேண்டும் என்பதே என் பேராவல். என் தங்கமே, உன் வாராகித்தாய் இந்த உலகில் சாதாரண தெய்வமல்ல. என்னை நீ சாதாரணமாக எடை போட்டு விடாதே. என் உலக்கை ஒருமுறை சுழன்றால் இந்த அண்டமே நடுங்கும். என் கலப்பை ஒருமுறை இறங்கினால் எந்த தடையுமே தவிடுபடியாகும். அந்த பேராற்றல் உன் அருகிலேயே இருக்கின்றது. உன் வாராகித்தாய் உன்னுடன் நிற்கின்றாள். இந்த உண்மையை நீ ஒருமுறை உணர்ந்துவிட்டால் இனி எந்த இரவும் உனக்கு பயத்தை தராது. எந்த காலையும் உனக்கு சோர்வை தராது. எந்த நாளும் உனக்கு தோல்வியாக அமையாது. என் செல்லமே, உன் வாழ்வில் இனி வரவிருக்கும் நன்மைகளை சிறிது சிறிதாக நீயே காண்பாய். இது எவ்வாறு நிகழ்ந்தது, யார் செய்தார்கள் என்று நீ வியப்படைவாய். அந்த வியப்பில் உன் கண்கள் நனையும் போது உன் மனம் சொல்லும், என் வாராகித்தாய் செய்தாள் என்று. அந்த நொடியில் உன் உள்ளம் என்னோடு இன்னமும் நெருக்கமாகும். என் மீது நீ கொண்டிருக்கும் அன்பு மேலும் அதிகரிக்கும். அந்த அன்பு மட்டுமே என் பலம். என் பிள்ளையே, உன் நம்பிக்கை மட்டுமே என் ஆயுதம். உன் நேசம் மட்டுமே என் இளைப்பாறுதல். என் தங்கமே, இந்த வாராகித்தாய் உன் வாழ்வில் என்னவெல்லாம் செய்ய போகின்றேன் என்று கூறுகின்றேன் கேள். உன் வாழ்வில் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சரியான நேரத்தில் சரியான மனிதர்கள் உன்னை வந்தடைவார்கள். வெற்றி கதவுகள் திறக்கும். நீ எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியில் முடியும். நீ கற்பனை செய்ததை விடவும் ஒரு மேன்மையான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கின்றது. அது மட்டுமின்றி உன் மனதுக்கு நிம்மதி தரும் வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். இனி உறங்கும்போது அமைதி வரும். எழும்போது உற்சாகம் பிறக்கும். முகத்தில் புன்னகை குடிகொள்ளும். மனதில் மகிழ்ச்சி நிறையும். என் அன்பு பிள்ளையே, உன்னிடம் ஒன்று மட்டும் வேண்டுகின்றேன். அன்னை உன்னை தேடி வரும்போது என்னை நீ உணர வேண்டும். அந்த உணர்வு மேலோங்கும் போது என் பக்கம் திரும்பு. உன் மனதில் உள்ளதை என்னிடம் பகிர்ந்து கொள். என்னை நோக்கி ஒரு வார்த்தை கேட்டாலும் நான் அதற்கான விடையை கொண்டு வருவேன். என்னோடு நீ உரையாடும் ஒவ்வொரு நொடியும் உன் மனதின் பாரம் குறையும். உன் மனக்காயம் ஆறும். உன் ரகசியங்கள் என்னிடம் பாதுகாப்பாக இருக்கும். ஒரு மென்மையான படுக்கையில் உறங்கும்போது உன் வார்த்தைகள் என் இதயத்தில் பாதுகாப்பாக தாங்கும். என் தங்கமே, இறுதியாக ஒன்று கூறுகின்றேன். எக்காலத்திலும் இந்த வாராகி தாயின் அன்பு உன்னை விட்டு விலகாது. நான் கொடுத்த வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. நீ எவ்வளவு தொலைவு சென்றாலும் என் கண்கள் உன்னையே தேடும். நீ எத்தனை துயரங்களில் வீழ்ந்தாலும் என் கரங்கள் உன்னையே தூக்கிவிடும். நீ எவ்வளவு இருளில் மூழ்கினாலும் என் ஒளிக்கதிர்கள் உன்னை தேடி வரும். இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு. இதனை உன் மனதில் நிலைநிறுத்து. இதனை நம்பி வாழ்வாயாக. உன் அன்னையின் ஆசி என்றும் உன்னோடு இருக்கும் என் தங்கமே, என் செல்லமே.